இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரர்களே, இன்று பொதுக்காலம் 27ஆம் ஞாயிறை கொண்டாடுகின்றோம். உங்கள் அத்தனை பேருக்கும் தேனருவி மீடியா சார்பாக வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றேன். இன்றைய இறைவார்த்தை வழிபாடு குடும்பத்தை பற்றி நமக்கு எடுத்துரைக்கின்றது. ஒரு காலத்தில் குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் என்று சொன்னோம். நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம், குடும்பம் கோயில் என்று கூறினோம். ஆனால் இன்று குடும்ப வாழ்வானது சவால் நிறைந்ததாக இருக்கின்றது. குடும்ப வாழ்வில் ஏராளமான பிரச்சனைகளை மணமக்கள் சந்திப்பதை பார்க்கின்றோம். உடனடியாகவே திருமணம் முடிந்து சில நாட்களிலே திருமண உடன்படிக்கை முறிவதை பார்க்கின்றோம். இன்று நீதிமன்றங்களிலும் திரு அவையில் உள்ள திருமண நீதிமன்றத்திலும் ஏராளமானவர்கள் திருமண வாழ்வை தொடர்ந்து வாழ முடியவில்லை, எங்களை பிரித்து வையுங்கள் என்றெல்லாம் கோரிக்கைகள் வைப்பதை பார்க்கின்றோம். எனவே திருமண வாழ்வு இன்றைய சூழலில் மிகவும் சவால் நிறைந்ததாக இருக்கிறது. ஆனால் கடவுள் திருமணத்தை ஒரு புனித அருள் சாதனமாக ஏற்படுத்தினார். தொடக்கத்திலே கடவுள் தன்னுடைய சாயலாக மனிதனை படைத்தார். மனிதன் தனியாக வாழ்வது நல்லதென்று, அவனுக்கு தகுந்த துணை தேவை என்று சொல்லி பெண்ணையும் படைத்து முதல் குடும்பத்தை கடவுள் உருவாக்குகின்றார். கணவன் மனைவி 2 பேருமே இணைந்து வாழ வேண்டும், ஒருவரை அன்பு செய்து வாழ வேண்டும், மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய திட்டம். ஆனால் பாவத்தின் காரணமாக ஒவ்வொரு குடும்பத்திலும் ஏராளமான முறிவுகள் ஏற்படுகிறது, உறவு சிக்கல்கள் ஏற்படுகிறது. இந்த சூழலிலே நம் ஆண்டவர் இயேசு இன்று திருமணத்தை பற்றி மிக அருமையாக சொல்லுகின்றார். கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காது இருக்கட்டும். திருமணத்தில் 2 முக்கியமான தன்மைகள் சொல்லப்படுகிறது. ஒன்று முறிவுபடாத்தன்மை, இரண்டாவது ஒன்றுபட்டு வாழ்கின்ற தன்மை. ஒருமைத்தன்மை, முறிவுபடாத்தன்மை. ஒருமைத்தன்மை என்பது கணவன் மனைவி இணைந்து வாழ வேண்டும். அவர்கள் இனி இருவர் அல்லர், ஒரே உடல். எனவே ஒரே உடலாக இவர்கள் வாழ வேண்டும், ஒரே எண்ணம் கொண்டவர்களாக வாழ வேண்டும், ஒரே சிந்தனை உடையவர்களாக வாழ வேண்டும். எனவே ஒரே உடலாக வாழ்வது ஒருமைத்தன்மை என்று சொல்லப்படுகிறது. அன்புக்குரியவர்களை, உண்மையான அன்பு சோர்வடையாது. சோர்வடையாது என்று சொல்லும் பொழுது குடும்பத்திலே கணவன் மனைவி இடையிலே பிரச்சனைகள் எழும்பலாம், கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். அந்த சூழ்நிலையிலும் சோர்வடையாது ஒருவரை அன்பு செய்ய வேண்டும். சோர்வடையாமல் நம்பிக்கையோடு வாழ வேண்டும். சோர்வடையாது ஒருவரை புரிந்து கொண்டு வாழ வேண்டும். எனவே சோர்வடையாமல் அன்பு செய்வதுதான் உண்மையான அன்பு. இரண்டாவது முறிவுபடாத்தன்மை. கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காது இருக்கட்டும். எனவே கடவுள் 2 பேரையுமே இணைத்து வைத்திருக்கிறார். கடவுளுடைய திட்டத்தால் தான் இந்த திருமண வாழ்வு சிறப்பாக நடைபெற முடியும். எனவே கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காது இருக்கட்டும். எப்பொழுதுமே கணவன் மனைவி இணைந்து சேர்ந்து வாழ வேண்டும். இந்த திருமணத்தில் மிக முக்கியமானது அன்பு, தியாக அன்பு. இந்த அன்பை பற்றி சொல்லும் பொழுது முதலிலே இந்த அன்பானது பிரமாணிக்கமான அன்பு. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் பிரமாணிக்கமாக இருக்க வேண்டும். ஒருவருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். ஒருவரை நம்பி வாழ வேண்டும். பிரமாணிக்கமானது மிக மிக முக்கியமானது. எவ்வளவுக்கு அதிகமாக பிரமாணிக்கமாக வாழ்கிறார்களோ அவ்வளவுக்கு அதிகமாக அன்பிலேயே வளர்ச்சி பெற முடியும். அடுத்தபடியாக
இந்த திருமண வாழ்வானது கனிதருகின்றது. கனிதருகின்றது என்று சொல்லும் பொழுது திருமணத்தினால் இவர்கள் அன்பினால் குழந்தைகளை பெற்றெடுக்கின்றார்கள். இந்த சமுதாயத்திற்கும் திரு அவைக்கும் கனி கொடுக்கின்றார்கள். எனவே ஒவ்வொரு குடும்பமும் கணவன் மனைவி கனி கொடுக்கின்றவர்களாக மாறுகின்றார்கள். இன்னும் மிக முக்கியமாக இவர்கள் எல்லா சூழலிலும் சேர்ந்து ஒன்றுபட்டு வாழும் பொழுது இவர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். எனவே அன்புக்குரியவர்களை, திருமண வாழ்வை நாம் சிறப்பாக வாழ குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். இதன் வழியாக இவர்கள் இன்னும் அதிகமாக ஒருவரை அன்பு செய்து நல்லதொரு குடும்பத்தை உருவாக்கவும் இவர்கள் அன்பிலே நிலைத்திருக்கவும் தொடர்ந்து ஜெபிப்போம். மன்றாடுவோமாக. எல்லாமல்ல அன்பு தந்தை இறைவா, நாங்கள் உம்மை போற்றுகின்றோம், புகழ்கிறோம். எங்களுடைய அருமையான பெற்றோர்களுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்கள் குடும்பங்களிலே ஆசீர்வதித்தருளும். குறிப்பாக எங்கள் குடும்பங்களில் உள்ள கணவன் மனைவி இருவரும் ஒருவரை புரிந்து கொண்டு வாழவும், தங்களுடைய அன்பிலே பிரமாணிக்கமாக இருக்கவும், அனைத்திற்கும் மேலாக கனிதந்து குடும்பத்தை வளர்க்கவும், திருச்சபைக்கும் சமூகத்திற்கும் பயனுடையவர்களாக வாழவும் அருள்தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.